படம் முழுக்க அந்த பாங்கு சத்தத்தை கொடூர சத்தமா காமிப்பாங்க. இப்படி தொழுகிறதுனாலே தீவிரவாதிகள் சவுண்டு. அந்த படத்தை பார்க்குற சராசரி ஒரு ஆடியன்ஸ்க்கு என்ன கன்மையாகும்? பர்தா போட்டா கெட்டவங்க, தொழுகிறவங்க கெட்டவங்க, அந்த பயான் சவுண்டு கெட்டது, முஸ்லிம்ஸ்னா இந்தியாவுக்கு எதிராக இருப்பாங்க, முஸ்லிம்ஸ்னா இந்துக்களை கொன்றுவாங்க, முஸ்லிம்ஸ்னா குண்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, குண்டு வச்சு விளையாடுறதா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் விளையாட்டு மாதிரி. இப்படிங்கிறத தமிழ் முஸ்லிம்கள், தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லிம்களும் இந்துக்களுக்கும் இந்தியாவுக்கும் எதிரானவங்க. அதாவது இந்தியாவுக்கு எதிரினாலே இந்துக்களின் எதிரி. ஏன்னா இந்தியாங்கிறது இந்துக்களின் நாடு. இதுதான் அவங்க கட்டமைக்கிற சித்திரம். முஸ்லிம்கள் இந்தியர்களே கிடையாதுங்கிறது அதே கான்செப்ட்ல எடுக்கப்பட்டிருக்கு ஜனநாயகன் திரைப்படம். அந்த படத்துல இருந்து இந்த காட்சியில் வந்திருக்கு. இதற்கு விஜய் தயவு செய்து விளக்கம் கொடுக்கணும், இந்த காட்சிக்கு என்னன்னு. ஏன்னா இவர் சினிமாக்காரராக இருந்தா, துப்பாக்கி படத்துல முஸ்லீம்களை இழிவுபடுத்தி தான் படம் எடுத்தாரு, பீஸ்ட் படத்துல முஸ்லீம்களை கேவலப்படுத்தி தான் படம் எடுத்தாரு. ஏதோ முஸ்லீம் நாடு விட்டு நாடு இங்க முஸ்லீம்கள்லாம் குண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம், சென்னைக்குள்ள குண்டு வைக்கிறாங்கன்னு எடுத்தாரு. அந்த துப்பாக்கி படமும் அப்படிதான், உடைய உள்ளுக்குள்ள பூந்துருக்காங்களாம். அதாவது முஸ்லிம்கள் உயர் அதிகாரிகளாக, காவல்துறை அதிகாரிகளா இருந்தாலும் அவன் தீவிரவாதி தான், அவன் பாகிஸ்தானுக்கு விலை போய் தான் இருப்பான், அவன் தீவிரவாதியா தான் இருப்பான் அப்படின்னு ஒரு மட்டமான படம் தான் துப்பாக்கி மாதிரியான படங்கள்லாம். அந்த படங்கள்ல விறுவிறுப்பு, கமர்ஷியல், டான்ஸு இதுன்னு வச்சு நம்ம எல்லாரையும் படம் நல்லா கமர்ஷியலா நல்லா இருக்குங்கிறாங்க. ஆனா அது மூலமா என்ன சொல்ல வரான்? ஸ்லீப்பர் செல், முஸ்லிம்கள் பாகிஸ்தானோட ஸ்லீப்பர் செல்லாம் இங்க பூந்திருப்பான், பெரிய பெரிய ரா உளவு எந்த அமைப்புல இருந்தாலும் முஸ்லீம்களை நம்பாத, அவன் எப்படி இருந்தாலும் பாகிஸ்தானுக்கானவனா இருப்பான் அப்படிங்கிற ஒரு பொய்யான சித்திரத்தை தொடர்ச்சியா தமிழ் சினிமா, பாலிவுட் எல்லா சினிமாக்களும் இதை செய்யுது.